ஏய் ரஜினி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. சரி வா போய் சாப்பிடலாம். இல்லடி பசிக்கு. ஏய் வா, நீங்களும் வாங்கம்மா சாப்பிடலாம். வாங்க. ரஜினி, ராகவி அழகா இருக்கால? இரு ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. ஓ சரி, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ. என்னாச்சு? புரோக்கர் டி சங்கரி அக்கா வீட்டுக்காரருக்கு கடை பார்க்க சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் கால் பண்ணாரு. இந்த பார்த்திபன் இந்த பார்த்திபன் எங்க போனா? பாவம் ராகவி தனியா இருக்கால. மாப்பிள்ள கூட இருக்கணும்ல இவனு. ரஜினி நீ சாப்பிட்டுட்டு நான் அவன் எங்க இருக்கான்னு பாக்குறேன். நீ சாப்பிடு. மாப்பிள்ளைய தேடுறீங்களா? உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். பார்த்திபா, எனக்கு பிடிச்ச பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட போறேன். ஏய், இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிடுற? நான் எங்க வேணா உட்கார்ந்து சாப்பிடுவேன். கூடாதுன்னு யார் சொல்லுவாங்க? பாப்போம். பார்த்திபா, ராகவி இங்கதான் பாத்துட்டு இருக்கா. அங்க பாரு. அப்படியா? ராகவி, நம்ம ஃப்ரெண்டு முகூர்த்த பத்திரிக்கை எல்லாம் எழுதிருக்காங்க. நான் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன். ஸ்வீட் நல்லா இருக்கு, சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும். பொரியல் வைக்கவா ப்ரோ? கொஞ்சமா. இப்படி பண்ணாத பார்த்திபா, இது தப்பு. சரியா இருந்தத தப்பா மாத்தினது நீங்க தான். சாப்பிடுங்க. போதுமா? போதும். நான் பண்ற தப்புன்னு சொல்றீங்களே, நீங்க முழு மனசோட தான் அந்த நிச்சய பத்திரிகை எழுதுனீங்களா? சாப்பிடுங்க. அம்மா, அப்புறம் என் கண்ணு கலங்குச்சு? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நீயா கற்பனை பண்ணி பேசாத. அந்த பத்திரிகையில என் பேர் மேல உங்க கண்ணீர் பட்டிருக்கு. அதையும் பார்த்துட்டு தான் வரேன்.
எதுக்குங்க இப்படி உங்களே ஏமாத்திக்கணும்? உங்க மனசுல இருந்து என்ன உங்களால தூக்கி எறியவே முடியாது. என் மனசுல இருக்கிறது சத்தியமா நீ இல்ல பார்த்திபா. நான் அனிதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் மட்டும்தான் இருக்கு. நம்மளோட காதல் மட்டும்தான் நிஜம். மத்த எல்லாமே போய். இங்க பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி பேசாத. இனிமே உன் வாழ்க்கையில ராகவி மட்டும்தான். உள்ள அவ்வளோ வலி இருக்கு, எதுவுமே இல்லாத மாதிரி கொடுக்குறீங்க பாருங்க ஒரு ஆக்ட். செம்மையா ஸ்கோர் பண்றீங்க. அதெல்லாம் உன் கற்பனை. எனக்கு எந்த வலியும் இல்லை. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. இப்போ மனசை திறந்து ஐ லவ் யூன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். பார்த்திபா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எந்த நம்பிக்கையில் இப்படி பேசுறன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆனா உன் நம்பிக்கை ஜெயிக்க போறதில்ல. அதான் டைம் இருக்கு, பார்க்கலாம். சாம்பார் எடுத்துட்டு வாங்க, சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா? இல்ல, வேண்டாம். மேடம், இதான் மேடம் இடம். இங்க கேட்டரிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. 10ஆம் தேதி காலி பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல மெயின் ஏரியா மேடம். இங்க பக்கத்துல மளிகை கடை, டீ கடை எல்லாம் இருக்கு. ஆனா டிஃபன் சாப்பாடு கடைன்னு ஒண்ணும் இல்ல. இந்த இடத்த ஆல்டர் பண்ணி ஹோட்டல் ஆக்கிட்டா நல்ல வியாபாரம் ஆகும் மேடம். இடம் நல்லா தான் இருக்கு ரஜினி. இவர் சொல்றத கேட்டா சூப்பர் ஐடியான்னு தான் தோணுது. வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வாங்க வாங்க மாமா. இந்த பக்கத்துல நீங்க சமையல் அறை வச்சுக்கலாம். இந்த பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். அண்ணா, வாடகை அட்வான்ஸ்லாம் எவ்வளவு இருக்கும்? அது அவங்க கூட தான் சொன்னாங்க. நான் கடைசியா 50,000 ரூபாய் வாடகை, 3 லட்சம் அட்வான்ஸ்னு பேசியிருக்கேம்மா. அம்மா, நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்குடி. சங்கரி, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? அத்தை என்ன சொல்றாங்க? இதுக்கு மேல குறைக்க மாட்டாங்கம்மா. இதுக்கு முன்னால இருந்தவங்க 65,000 ரூபாய் வாடகை கொடுத்துருக்காங்க. இல்ல, இது எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்ல. என்ன சங்கரி, இடம் நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கு ஓகே தான், நல்லா இருக்கு. ஆ, இடம் நல்லதா இருக்கு மாப்ள, ஆனா சின்னதா இருக்கே. சாப்பிட வரவங்க கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து சாப்பிட வேண்டாமா? டேபிள் சேர்லாம் போட்டாக்கா இன்னும் இடம் குறுகிடும்ல. பரவாயில்ல அத்தை, முதல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கும் வியாபாரம் எப்படி பிக்கப் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. ஆனா அம்மா சொல்றதும் எனக்கு சரின்னு தான் தோணுதுங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய கடையா பார்க்கலாமா? சங்கரி, இதுக்கே அட்வான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னும் இதை விட பெரிய இடம்னா அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும். ரஜினி பாவம் இல்ல? மாப்ள,
நீங்களாவே யோசிக்காதீங்க. அவகிட்ட ஒரு தரம் கேட்டு பாருங்களேன், அவ செய்வா. முடியலனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு போறா. ராதிகா கல்யாணம், திவ்யா படிப்புன்னு எல்லாருக்கும் செஞ்சிருக்கால, ம், நமக்கும் செய்வா. கேட்டு பாக்கலாங்க. ம். அக்கா எல்லாம் ஓகே தானே? இந்த இடம் ஹோட்டல் போடுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான இடம்க்கா. மாமா நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னாச்சு மாமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல ரஜினி, அது அத்தைதான். இல்ல ரஜினி, இடம் இன்னும் பெருசா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். இங்க இதை விட பெரிய இடம் இல்லம்மா, வேற எங்கேயாச்சும் தான் பார்க்கணும். ஆ, இதுவே போதும்னு தான் எனக்கு தோணுது. சரி, அப்புறம் தேவைப்பட்டா பெரிய கடையா பார்த்துக்கலாம். பார்க்கலாம். என்ன பேசுறீங்க நீங்க? இங்க இதை விட பெரிய கடை இல்லைன்னு சொல்றாரு. எங்க வியாபாரம் பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் வேற ஏரியாக்கு மாத்த முடியுமா? ஆ, சரி அப்போ இதை விட கொஞ்சம் பெரிய இடமாவே பாருங்க. இன்னும் பெரிய இடம்னா இதை விட மெயின் ஏரியாவில் தான் பார்க்க முடியும். வாடகையும் அட்வான்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவு ஆகும்? அது எப்படியும் 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் இருக்கும். 60ல இருந்து 70 வரைக்கும் வாடகை கேட்பாங்க. உங்க பட்ஜெட்டுக்கு சரியா வருமான்னு பாத்துக்கங்க. பரவாயில்லண்ண, தொழில் செய்ய போற இடம் முழு மனசோட ஆரம்பிக்கணும்ல. நம்ம அப்படியே பாத்துடலாம். இடம் இருந்தா சொல்லுங்க, இப்பவே போய் கூட பாத்துடலாம். ஓகே தானே? ஹலோ. ரஜினி எங்க இருக்க? பிஸியா? இல்ல சொல்லு. அது கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்க எல்லாரும் கடைக்கு போறோம். ராகவி வீட்லயும் எல்லாரும் வராங்க. நீயும் வாயேன். நானா? நான் எதுக்கு? வாடி, முகூர்த்த புடவைலாம் எடுக்கணும். நீயும் என் கூட இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வாடி, எனக்காக வர மாட்டியா? சரி வரேன். அண்ணா நீங்க வேற இடம்லாம் பாருங்க. சரிம்மா. பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரி, நாங்க நாளைக்கு வந்து பார்க்கலாம். இப்பதானே உடனே பார்க்க போலான்னு சொன்னேன். அதுக்குள்ள என்ன ஆச்சு? யார் போன் பண்ணது? யாரு ரஜினி? அனிதா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறாங்களாம். என்னையும் வர சொல்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? வேண்டானா அப்படியே ஒதுங்கி போக வேண்டியதானே? உனக்கு இருக்கிறதும் மனசுதானே, அவளுக்கு தெரியாதா? ஒழுங்கா நான் சொல்றத கேளு ரஜினி. நீ ஒன்னும் போக வேண்டாம். நீ வா, நம்ம போய் இடம் பார்க்கலாம். வா. மா இடம் நாளைக்கு பாத்துக்கலாமா? மாமா நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரஜினி. ரஜினி ப்ளீஸ் மா, அனிதாக்காக நான் போய் தான் ஆகணும். வரேன் மாமா. அம்மா அனிதா எங்க? அவங்க பேங்க் விஷயமா போயிருக்காங்களாம். நான் வந்ததை விட ரஜினி வந்தா பொறுப்பா பாத்துக்குவான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்னக்கா பாக்குற? நான் ஜஸ்ட் சாரி எடுக்கலான்னு வந்து பார்த்தா பார்த்திபன் ஃபேமிலி. அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன். சரி சரி எல்லாரும் உள்ள போங்க, புடவை பார்க்கலாம். வாங்கம்மா. வாங்க.
ரஜினி, பார்த்திபனோட வருங்கால மனைவிக்கு நீ புடவை செலக்ட் பண்றப்ப உன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு பார்த்து ரசிக்க வந்திருக்கேன். அதோ அந்த புடவைய பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்குல்ல? அந்த கலர் நல்லா இருக்குல்லங்க. ராகவி, உனக்கு பிடிச்ச புடவை எடுத்து மேல வச்சு பாரு. அப்பதான் எப்படி இருக்குன்னு தெரியும். சரிங்க. ம். அண்ணா, அதோ அந்த ப்ளூ எடுங்க. அதோ அந்த புடவை டிசைன் நல்லா இருக்கு. டிசைன் எப்படி இருக்குன்னு பாருமா. டிசைன் நல்லா இருக்கு. எனக்கு அங்க இருக்கிற எல்லா டிசைனும் பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல இல்ல, சுமாரா தான் இருக்கு. நீ வேற கலரை பாரு. இத காட்டுங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குல்லமா? வெச்சு பாரு. இங்க பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் ஒரு சாய்ஸ் பார்க்கலாம். வேற சரி, டிசைன் பார்க்கலாம். அதோ அது பாரு, அந்த கலர் பாரு. பார்த்திபன் எங்க காணோம்? எங்க போயிட்டா? அவன் அந்த பக்கம் தான் நிக்கிறான். இருக்கட்டும், ஃப்ரீயா விடு. சம்மந்தி, புடவை அதை மாப்பிளைக்கு வச்சு பிடிக்கணும் இல்லையா? ராகவிக்கு பிடிச்சதை எடுக்கட்டும், அப்புறம் பார்த்திபா கிட்ட கேட்டுக்கலாம். அம்மா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ராகவி, புடவை ரொம்ப அழகா இருக்கு. எங்க காட்டுங்க. போய் வால் கிட்ட கேட்டுட்டு வா. போயிட்டு வா. அவ கேட்டுட்டு வரட்டும். அதுக்குள்ள நம்ம வேற புடவையெல்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனா இதை விட ரேட் கொஞ்சம் கம்மியான புடவையா இருந்தா போதும். அந்த பக்கம் பாருங்க மேடம். அந்த பக்கம் போலாம். ஓ, அங்க இருக்கா? சரி சரி, வாங்க வாங்க. அந்த பக்கம். அக்கா, இந்த புடவைய பாரு, எப்படி இருக்கு? உன்கிட்ட இந்த கலர்ல 10 புடவை இருக்கு. வேற கலர் பாரு. போர் அடிக்குதா? போர்லாம் அடிக்கல. அம்மா, நீங்க புடவை எடுத்தாச்சா? கிளம்பலாமா? இப்பதான் ஒரு புடவையே செலக்ட் பண்ணிருக்கோம். எனக்கு இன்னும் 3 புடவை வாங்கணும். அதுக்கப்புறம் அம்மா, அத்தை, அனிதா, அண்ணி எல்லாருக்கும் வாங்கணும். சரி, எனக்கு இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன கலர் இது? டிசைனும் சுமாரா தான் இருக்கு. எனக்கு அவ்வளவா இது பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே தான். நீ தானே கட்டிக்க போற. எனக்கு பிடிச்சி என்ன பண்றது? பாக்குற கண்ணுக்கு தான் நான் அழகா தெரியணும். நான் வேற செலக்ட் பண்றேன். அம்மா எங்க? அதோ அங்க புடவை பாக்குறாங்க. ஓ, என்னாச்சு? பார்த்திபன் என்ன சொன்னாரு? ரிஜெக்டட். இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ற? வேற புடவை பாரு. அவர் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல. அதான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. ரஜினியை எப்படியாவது கோத்து விடணுமே. இது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய விஷயம். எங்க அக்கா கிட்ட கேளு, அவ ஹெல்ப் பண்ணுவா. ராகவி, இந்த புடவை உனக்கு அழகா இருக்கும்.
இந்த அக்கா சொன்னா அது கரெக்டா இருக்கும். போய் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வா. இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது. இவள் தானே உந்தன் இந்த புடவை எப்படி இருக்கா? கடவுள் பதில் கேட்கிறது. வாவ், செம்மையா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஆமா, நீங்களா செலக்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த சாரிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை.